Hi, hello everyone. Welcome back to our channel ExamJet. இந்த வீடியோல கோடிங் டிகோடிங் ப்ரிலிம்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கோடிங் டிகோடிங் அப்படின்னா நமக்கு ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கோடடாக ரிப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த வேர்டுக்கு எந்த கோட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின்ஸ்ல வந்து டைரக்டாவே கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டின்ஸ்ல வந்து டைரக்ட் கோட் இல்லாம இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துலயே வந்து நமக்கு வந்து சஃபில் பண்ணி கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. Which of the following represent the code DAISY? DAISY அப்படிங்கிற வேர்டுக்கு கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ DAISY அப்படிங்கிற வேர்ட் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லயும் காமனா இருக்க கோட் என்ன அப்படின்னா H22 இங்க இருக்கு, H22 இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. LO6 இங்க இல்ல, R12 இங்க இருக்கு, R12 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ டேசியோட கோட் என்ன அப்படின்னா R12. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா which of the following is coded as K75M18? ஸோ நமக்கு வந்து இப்போ டேசியோட கோட் வந்து R12 தெரியும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் K75 ஓட வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க K75 எங்க இருக்கு அப்படின்னா தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட் வேற எந்த சென்டென்ஸ்லயுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா டேசி இருக்கு, கிராஸ்லேண்ட் இருக்கு, லில்லி இருக்கு, பால்சம் மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ K75 ஓட கோடுக்கான வேர்ட் வந்து பால்சம். ஸோ இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கு, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டில இருக்கு, ஆப்ஷன் இல இருக்கு. ஸோ அப்போ பியும் சியும் ஆன்சரா நமக்கு வராது. நெக்ஸ்ட் M18 கோடுக்கான வேர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ M18 ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு, ஸோ வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ்ல காமனா இருக்க வேர்ட் பாத்தீங்கன்னா கிராஸ்வேர்ட் இல்ல, மேரிகோல்டு ரெண்டுலயுமே காமனா இருக்கு, வேற எந்த சென்டென்ஸ்லயும் மேரிகோல்டு இல்ல, ஜாஸ்மின் செகண்ட் சென்டென்ஸ்ல இல்ல. ஸோ அப்போ மேரிகோல்டு தான் M18. ஸோ அப்போ பால்சம் மேரிகோல்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If the code of flax tulip is V16PO9, then what will be the code of lavender jasmine? அதாவது flax tulipக்கு V16P09 சொல்லியிருக்காங்க. இப்போ lavender jasmineக்கு என்ன கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு flax tulip இங்க இருக்கு. ஸோ அதோட கோட் வந்து V16P09 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ லாவெண்டரோட கோட் என்ன அப்படின்னா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு மேரிகோல்டோட கோட் வந்து M18ன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ லாவெண்டரோட கோட் வந்து E99 தான் இருக்கும். ஸோ அப்போ லாவெண்டரோட கோட் வந்து E99. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ல A, Bல இருக்கு, C. ஸோ அப்போ D and E வந்து வராது. நெக்ஸ்ட் ஜாஸ்மின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஆப்ஷன்ல நமக்கு என்ன வேணும்னா A, B, C மூணுல ஏதோ ஒன்னா செலக்ட் பண்ணணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா M18 நமக்கு மேரிகோல்டுன்னு தெரியும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. LO6 வந்து நமக்கு தெரியாது என்னன்னு. ஆனா V16 வந்து ஃபேக்ஸ் இல்லைன்னா துளிப்பா தான் இருக்கணும். நமக்கு ஜாஸ்மின் தான் வேணும். ஸோ அப்போ V16 வராது. அப்போ ஆப்ஷன் B. LO6 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ வேற எங்கேயுமே இல்லை. அப்போ கிராஸ்லேண்ட் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கு. மேரிகோல்டுக்கு M18 தெரியும். ஸோ டேசிக்கு R12 தெரியும். ஸோ அப்போ ஜாஸ்மின் தான் LO6. ஸோ அப்போ ஆன்சர் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the sum of code of the numbers of Crossland and Lily? கிராஸ்லேண்டுக்கும் லில்லிக்கும் இருக்கிற நம்பரோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிராஸ்லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம H22 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கிராஸ்லேண்ட் 22. ஸோ லில்லி பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்டென்ஸ்ல லில்லி இருக்கு. ஸோ இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா R12 டேசி நமக்கு தெரியும். ஸோ G81 காமனா இருக்கு. K75 பால்சம்னு நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ G81, ஸோ 81. So 22, 81, 103. So place value of the alphabets அப்படிங்கிறது
கோடிங் அண்ட் டிகோடிங்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் நமக்கு 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. பட் மெயின்ஸ் லெவலில் இதுதான் ஃபுல் கோடிங் அண்ட் டிகோடிங்கை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பிளேஸ் வேல்யூ மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எம் வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூஸாக எம்முக்கு கீழே என்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும். ஸோ ஏக்கு ஆப்போசிட்ல இசட் வரணும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபபெட்ஸோட ஆப்போசிட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், A1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் லெட்டர் Z26 அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஈஸியாக முடிச்சிடலாம், A1 Z26. ஸோ அது பக்கத்தில் இருக்க பியுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், B2 Y25. பிக்கு ஆப்போசிட் Y, B2 Y25. ஸோ நெக்ஸ்ட் மிடிலையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், M13 N14. ஏன்னா MN கண்டினியூஸ் ஆல்ஃபபெட். ஸோ M13 N14 அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த G7 T20. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நிறையா இந்த G7 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ G7 T20 கிரிக்கெட் மேட்ச் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ G7 T20 அப்படிங்கிறது ஆப்போசிட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நேம், நம்மளோட நேமை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உங்களோட நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா S19H8. ஸோ என்னோட நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற போது நான் வந்து என்னோட நம்பர் 19 ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஆப்போசிட் H வந்து 8. அப்போ நான் S19H8 அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் 4 அப்படின்னா D4W23 அப்படிங்கிறத நீங்க ரேண்டமா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னோட டேட் ஆஃப் பர்த் 4. ஸோ 4க்கு வர்ற ஆல்பபெட் வந்து D, ஆப்போசிட் W. ஸோ அதுக்கு வர நம்பர் வந்து 23. ஸோ D4W23 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ரேண்டமாக ஞாபகம் வச்சுக்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஷினில் வந்து ஐயோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹச்சோட ஆப்போசிட் எஸ்ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ எஸ்ஸுக்கு முன்னால் என்ன ஆல்பபெட் வரும் அப்படின்னா ஆர். ஸோ இப்போ IR அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேண்டமாக நடுவில் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக டேபிள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், in a particular way the word tag is coded as HGZT, horn as SLIM. Using the same coding, how can north be written? ஸோ இந்த கொஷின்ல STAG வந்து HGZTன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் HORN SLIMன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கோடிங்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் லெட்டர் A, லாஸ்ட் லெட்டர் Z. ஸோ அதுதான் ஆப்போசிட் லெட்டர்ஸ். ஸோ அதுலேயே நம்ம இங்கே AZ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைரக்ட் ஆப்போசிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எஸ், என்னோட நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் H அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ SH வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட நேம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ AZ மட்டும் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியலனா இங்கே பார்த்தீங்கன்னா TZ ஆப்போசிட்ல இருக்கு, அதுமாதிரி GT அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம NM கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கண்டினியூஸ் ஆல்பபெட், ஆப்போசிட் லெட்டர், மிடில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ NM வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயும் HS இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து டைரக்ட் ஆப்போசிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நார்த்துக்கு என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ Nக்கு ஆப்போசிட் M. ஸோ Oக்கு ஆப்போசிட் L. உங்களுக்கு O ஆப்போசிட் L நம்ம கோட் பார்க்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க O ஆப்போசிட் L. ஸோ அப்படியே போடுங்க. Rக்கு ஆப்போசிட் I, இங்கேயே கொடுத்துருக்காங்க I. ஸோ Tக்கு ஆப்போசிட் இங்கேயே கொடுத்துருக்காங்க G. Hக்கு ஆப்போசிட் இங்கேயே கொடுத்துருக்காங்க S. ஸோ MLIGS. இங்கே வந்து டைரக்ட் ஆப்போசிட் ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஆல்பபெட்ஸ் தெரியலனாலும் கொஷினில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பேசிக் அப்படிங்கிறத DDULEன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லீடருக்கு என்ன கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஸோ பேசிக் பியோட ஆப்போசிட் ஒய், ஆனால் இங்கே டி இருக்கு. ஸோ ஆப்போசிட்டும் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசிடி, ஓகேவா? ஏ பிசிடி எஸ்டியு ஜேகேஎல்சிடிஇ. ஸோ இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுதா? +1 பி +1 டி, ஏ +2 அதாவது பி அண்ட் சிக்கு அப்புறம் டி, எஸ் +1 எஸ்க்கு அப்புறம் டி அப்புறம் யூ, ஆமாம் இங்கே +2 அல்டர்னேட்டிவ்ல +1 +2ல போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல் எல் எம் என் இ எஃப் ஜி ஹெச் பி சி இ எஃப் இங்கே ஜி இ எஃப் ஜி எஸ் டி யூ. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா NHCGGU. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ செகண்டில் வந்து 2 ஸ்கிப் பண்ணி அப்புறம் அதே மாதிரி அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி இஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் ட்ரஸ்டி கேன் பி ரிட்டன் இன் தட் கோட். இப்போ வந்து யூனிவர்சிட்டியை இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரஸ்டிக்கு என்ன கோட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ T20 நமக்கு தெரியும். ஸோ TU, டிக்கு அப்புறம் தான் U வரும். ஸோ U வந்து 21. ஸோ இங்கே வந்து 21 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இல்லைன்னா 1 தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட் வேர்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக 1 வந்து ஏ தான். ஸோ ஆப்போசிட் வேர்டும் கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி அதாவது ஆல்பபெட்டோட பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணல, ஆப்போசிட் பிளேஸ் வேல்யூவும் அவங்க வந்து யூஸ் பண்ணல. ஸோ இங்க என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டிக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரஸ்டிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து TRUSTY தான் அதோட ஸ்பெல்லிங். இது எல்லாமே யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. இந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ நம்ம Tக்கு 5 கொடுத்துருக்காங்க, அப்போ இங்க 5, Rக்கு 4, Uக்கு 1, Sக்கு 8, Tக்கு 5, Yக்கு 6 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி யூனிவர்சிட்டிக்கு ரேண்டமா கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட் வச்சு நம்ம ட்ரஸ்டிக்கு கோட் எடுத்துடலாம். ஸோ 541856 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ல ட்ரையாங்கிள் அப்படிங்கிற வேர்டை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோடுக்கு என்ன ஆன்சர், என்ன வேர்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ AZ ஆப்போசிட் வேர்ட் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் NMமும் ஆப்போசிட் வேர்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே T இருக்கு, இந்த இடத்துல G வரணும். ஏன்னா Tக்கு ஆப்போசிட் G. ஸோ TG வரல, S இருக்கு. ஸோ S அப்படிங்கிறது Tயோட ப்ரீவியஸ் ஆல்பபெட். ஸோ அப்போ -1 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம NM இந்த இடத்துலையும் நம்ம -1 எடுத்துக்கலாம், AZடையும் -1 எடுத்துக்கலாம். ஏன்னா ஏக்கு முன்னால வர ஆல்பபெட் நம்ம இசடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா -1 பண்ணியிருக்காங்க. ஸோ Rக்கு முன்னால வருது Q, ஐக்கு முன்னால H, ஜிக்கு முன்னால F, Lக்கு முன்னால K, க்கு முன்னால D. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா -1 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கோட் கொடுத்துருக்காங்க. அப்போ கோட்ல இருந்து நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அதாவது கோடுக்கு ஆஃப்டர்ல உள்ள ஆல்பபெட்ஸ் நம்ம எழுதுறோம். ஸோ டிக்கு அப்புறம் இ, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ், இசட்க்கு அப்புறம் லூப் ஆகும் ஏ, எல்க்கு அப்புறம் எம், ஓக்கு அப்புறம் பி, கேக்கு அப்புறம் எல், டிக்கு அப்புறம் இ. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இது நம்ம ஃபுல்லாக போடுறதுக்கு முன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம இ, டிக்கு அப்புறம் இ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இங்கே ஆப்ஷனில் வேற எங்கேயுமே இ இல்லை. ஸோ ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எபிலிட்டி அப்படிங்கிறத இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிராயிங் அப்படிங்கிறதோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எபிலிட்டி எப்படி கோட் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எபிலிட்டிய RYZOBGRன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க BY ஆப்போசிட்ல இருக்கு. அதே மாதிரி TG நமக்கு தெரியும். இது ரெண்டும் தான் நமக்கு வந்து இப்போ ஃபெமிலியரா நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா Yக்கு ஆப்போசிட் B இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க,
ஏக்கு ஆப்போசிட் இசட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு ஆப்போசிட் ஆர், ஏன்னா இங்கேயும் ஐக்கு ஆப்போசிட் ஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல் ஆப்போசிட் ஓன் டேரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து டிராயிங்க்கு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி லாஜிக்லையும் கொடுப்பாங்க. ஸோ சென்டர்ல இருக்கிறது அப்படியே நம்ம வந்து போடணும். ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒய்க்கு ஆப்போசிட்ல பின்னு தெரியும். ஸோ ஒய்க்கு முன்னால எக்ஸ் டபிள்யூ இப்படி வரும் இல்லையா? ஸோ அப்போ பி சி டி. அப்போ டபிள்யூக்கு ஆப்போசிட்ல வர்றது டி. ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட்ல டினா டிக்கு ஆப்போசிட்ல வர்றதும் டபிள்யூ. ஏக்கு ஆப்போசிட்ல இசட். ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ. ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் எஸ் டி. டிக்கு ஆப்போசிட்ல ஜி ஹெச் ஐ. ஸோ ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ. ஸோ அதுமாதிரி ஐக்கு ஆப்போசிட்ல ஆர், ஜிக்கு ஆப்போசிட்ல டி நமக்கு தெரியும், என்னுக்கு ஆப்போசிட்ல எம். ஸோ இதுதான் இதுக்கான கோட் ZIWDTMR. ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட அட்வான்ஸ் லெவல்ஸ் கோடிங் டிகோடிங் பார்க்கலாம். ஸோ until then stay tuned with ExamJet. Thank you.